ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் இந்த ஜூன் மாதம் முதல் நாளிலே இந்த மிராக்கிள் நைட் ப்ராமிஸ் வேர்ட் சர்வீஸ் மூலமாக சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி. நிச்சயமாகவே தேவன் நமக்கு ஊழியம் செய்வார். வாக்குத்தத்த வசனத்தை முதலாவது வாசிக்க கேட்போம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம், அதிலே 19வது வசனம். Habakkuk chapter 3 and verses 19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆங்கிலத்தில் நான் 2 வெர்ஷன் எடுத்திருக்கிறேன். ஒன்று நியூ இன்டர்நேஷ்னல் ரீடர்ஸ் வெர்ஷன். அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, The Lord and King gives me strength. He makes my feet like the feet of a deer. He helps me walk on the highest places. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் எடுத்திருக்கிறேன். அதில் என்ன போட்டிருக்குன்னா, கவுண்டிங் ஆன் காட்ஸ் ரூல் டு ப்ரிவைல், ஐ டேக் ஹார்ட் அண்ட் கெயின் ஸ்ட்ரெங்த். ஐ ரன் லைக் அ டீர், ஐ ஃபீல் லைக் ஐ ஆம் கிங் ஆஃப் த மவுண்டன். ஸோ இந்த மாதத்தை நம்ம எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா, மந்த் ஆஃப் டொமினியன் அண்ட் டிலைட் அப்படின்னு அழைக்கிறோம். ஆளுமையும் அக்களிப்பும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. ஷிகாயோன் அப்படின்னு பாருங்களேன். ஷிகாயோன் ராகத்தில் பாடி நிகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு சங்கீதம், ஒரு பாடல். ஷிகாயோன் அப்படின்னா அதாவது ஒரு புலம்பலை போல பிரயாசத்தோடு ஒரு பாடப்படுகிற ஒன்று. ஆனால் அதனுடைய முடிவு எப்படி இருக்கு அப்படின்னா, நெகினோத் அப்படின்னா கவுண்ட்லெஸ் அப்படின்னு அர்த்தம், எண்ணிறைந்த. ஸோ நான் நம்புகிறேன், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களில் எண்ணிறைந்த நன்மைகளை செய்ய போகிறார். not just 1 or 2, but so many, countless, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் என்று நாம் தியானிக்கிறோமே, அதே போல ஆண்டவர் செய்ய போறார். இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் சொல்றது, ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் சொல்றது, இவர் மைனர் ப்ராஃபட்ஸ்லையும் அறியப்படாத ஒருத்தர். அவ்வளோ வெரி இன்சிக்னிஃபிகண்ட் பர்சன். இவருக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட்லாம் ஒன்றுமே இல்லை. ஈவன் இவர் ப்ராஃபஸி சொல்லும் பொழுது, ஈவன் த கேலண்டர் இஸ் நாட் மென்ஷன். எந்த காலத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார், எந்த ராஜாக்கள் காலத்தில் சொன்னார் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் இவர் சொல்லியிருக்கிற சாராம்சத்தை வைத்து பார்க்கும் பொழுது, பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேலை முற்றுகை போட்ட அந்த காலகட்டத்திலே ஒரு தேவ மனுஷனாக, வைராக்கியம் கொண்ட தேவ மனுஷனாக, தேவன் வெளிப்படுத்தினவைகளை கண்டு கலங்கி தவித்து எனக்கு உக்கல் உண்டாயிற்று அப்படின்னு சொல்றாரு. அவர் விக்கல் வந்துருச்சான், அதை பார்த்தோன்னே அவ்வளோ பயம். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து அவர் சொல்றார், நீதிமான துன்மார்க்கன் வளைந்து கொள்ளலாமா, நீதிமான துன்மார்க்கன் விழுங்க விடுவீரோ அப்படின்லாம் சொல்றார். ஸோ அவர் நீதிமான் சொல்றது இஸ்ரவேல் தேசத்தை சொல்றார். அப்படியாக ஒரு சூழ்நிலையில் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. ஆனால் இப்படிலாம் இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்றத அவர் சொல்றார். ஸோ இந்த முதல் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு போர் சூழல் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு யுத்த சூழல். தேசங்களை எதிரிகள் சூழ்ந்திருக்கிறது போல ஒரு சூழல். அவர்களுடைய குதிரைகள்
குதிரைகள் கழுகின் வேகத்தில் வந்தது, தூரத்திலிருந்து வந்தது அப்படின்லாம் போட்டிருக்கு. ஸோ ஏதோ ஃபைட்டர் ஜெட்ஸ் நிறைய வர மாதிரி, தூரத்திலேருந்து வர மாதிரி, அப்படி ஒரு பேக்ரவுண்டில் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஒருவேளை இந்த நாட்களிலே சில போர் சூழல்கள் போல பேசப்படலாம், சில காரியங்கள் அது நிழலாட்டமாக இருக்கலாம். அதெல்லாம் என்ன எப்படி இருந்தாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய கண்காணிப்பில் இருக்கிறவர்களாய் இருக்கிறோம். யோபு மேலே சாத்தான் கண் வைத்த போது ஆண்டவர் சொல்றார், என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ. உங்களை யாரோ தொட்டாங்க வச்சாங்களா? இல்லை, உங்களை கவனிக்கிறவர்களை கூட கவனிக்கிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். Praise the Lord. Amen. God is watching over us. ஸோ இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம சொல்லலாம்னா, ஒரு பாரம் என்று எழுதியிருக்கிறது. பாரம் முதல் அதிகாரத்தில் அப்படி தான் வருது. இது பாரம். பாரமாக இருப்பது பாடலாய் முடிகிறது, அப்படித்தானே? பாரமாய் இருப்பதெல்லாம் பாடலாய் முடியும். காரணம், முதல் அதிகாரத்திலே பாரம், மூணாவது அதிகாரத்திலே பாடல், ரெண்டாவது அதிகாரத்திலே ஒரு பிரதியுத்தரம். ஸோ பாரமாய் இருப்பதெல்லாம் பாடலாய் மாறும் கர்த்தருடைய பிரதியுத்தரம் வரும்போது. பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு கோல்டன் ரூலாக வச்சுக்கணும். பாரமாய் இருப்பதெல்லாம் பாடலாய், துதிப்பாடலாய் மாறும் அவரிடத்திலிருந்து பிரதியுத்தரம் வரும்போது. உங்களுக்கு எதெல்லாம் பேர்டன்ஸமாக இருக்குதோ அதெல்லாம் ஒரு சாங் ஆஃப் விக்டரி, ஒரு டெஸ்டிமனியாக மாறும் when you receive an answer from God. Praise the Lord. தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாரங்களை பாடலாய் மாற்றுகிற ஒரு மாதத்திற்குள் உங்களை கொண்டு வருகிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய உத்தரவுகளை, பிரதியுத்தரங்களை நிச்சயமாய் கொடுப்பார். God will answer you for sure. தேவன் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறதுனால உங்கள் பாரங்கள் எல்லாம் பாடல்களாய் நிச்சயமாய் மாறும். நான் அதிகாலையில் 3 காரியங்களை நான் ஆடியோவில் போட்டேன், நீங்கள் ஒருவேளை கேட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் சபையில் ஒரு 4 காரியங்களை நான் சொன்னேன். இதெல்லாம் ப்ராஃபட்டிக்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு நிச்சயமாக அது ஊழியம் செய்யும். அந்த 4 காரியத்தில் ஒரே ஒரு காரியத்தை நான் கடைசியில் உங்கள்கிட்ட சில நிமிடங்கள் பேசலாம் நினைக்கிறேன். ஸோ முதலாவது, இந்த நான் காலையில் சொன்ன அந்த 3 காரியங்கள் நான் சொல்கிறேன். முதலாவது, ஆபகுக் 3ஆம் அதிகாரம் அதிலே 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் நின்று பூமியை அளந்தார், அவர் பார்த்து புறஜாதி. அவர் நின்று பூமியை அளந்தார், பூமியை அளந்தார். அதன் தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது பர்வதங்களை சிதறடித்து மலைகளை தாழ்த்தி, இப்படிலாம் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவருடைய நடைகள் பற்றி எழுதியிருக்கிறது. எனவே நான் முதலாவது என்ன சொல்லுகிறேன், அவர் நின்று பூமியை அளந்தார் என்று எழுதியிருக்கிற அந்த வார்த்தையிலே அவர் என்ன செய்ய போகிறார் என்றால், அவர் பர்வதங்களை சிதறடித்து மலைகளை தாழ்த்தி, அப்படின்னா God is going to pave a way for you. உனக்காக, உங்களுக்காக ஒரு பாதையை அமைக்கிறார். அதனால தான் அவருடைய நடைகள் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய நடைகள் நித்திய நடைகளாக இருந்தது. பர்வதங்களை சிதறடிக்க பண்ணி மலைகளை எல்லாம் தாழ்த்தி அப்படியே நடந்து வருகிறார். இதில் இன்னொரு வசனத்தை பார்த்தோம். அது என்ன வசனம் அப்படின்னா 10வது வசனம், 3:10 பாருங்க. 3:10, பர்வதங்கள் உம்மை கண்டு நடுங்கின, ஜலம் பிரவாகித்து கடந்து போயிற்று, ஆழி இறைந்தது, அதன் கைகளை உயர எடுத்தது. ஆழி இறைந்தது, அதன் கைகளை உயரெடுத்தது. ஓஷன் சரண்டர்ஸ். பார்த்தீங்களா, சமுத்திரமே சரண்டர் ஆயிடுச்சு ஆண்டவருக்கு முன்னாடி.
இவர் மலைகளை அகற்றி பாதை அமைக்கிறவர் மாத்திரமல்ல, சமுத்திரத்தையும் சரண்டர் பண்ண வைத்து பாதைகளை அமைக்கிறவர். மோசே காலத்தில் சமுத்திரமே கையை தூக்கிருச்சான், சரண்டர் ஆயிருச்சான். அதான் போட்டிருக்கு, ஆழி இறைந்து அதன் கைகளை உயர எடுத்தது. பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, முதலாவது இந்த மாதத்தில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்னா, நீங்கள் அவர் நிர்ணயித்த இலக்குகளை அடையும்படி கர்த்தர் உங்களுக்காக பாதைகளை உண்டு பண்ணுகிறார். God is paving a way for you so that you will reach the promised destiny. Whatever God has promised to you, whatever God has promised your children, you will surely reach that destiny. அதான் முதலாவது. இரண்டாவது, ஆபகுக் 3:9. கோத்திரங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கின்படியே உம்முடைய வில் நாணேற்றப்பட்டதாக விளங்கினது. சேலா, நீர் பூமியை பிளந்து ஆறுகளை உண்டாக்கினீர். ரைட். பூமியை அளந்தார் என்று முதலாவது குறிப்பை பார்த்தோம். இரண்டாவது குறிப்பு என்ன போட்டுங்கன்னா, பூமியை பிளந்தார். பூமியை அளந்து பாதைகளை உண்டு பண்ணுகிற தேவன் பூமியை பிளந்தார். எதுக்குன்னா, ஆறுகளை உண்டு பண்ணும்படி. ஸோ ஆறுகள் என்று சொல்லும்போது ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும்படி, நீங்கள் இருக்கும் இடம் மட்டும் வரும்படி ஆசீர்வாதங்கள். ஸோ at the first place, God is paving a way so that you will reach the promised destiny. At the second place, God is causing the blessings to reach you. ஆசீர்வாதங்கள் உங்களை வந்தடையும்படிக்கு அவர் ஆறுகளை உண்டு பண்ணுகிறார். அவர் பூமியை பிளக்கும் தேவன் மாத்திரமல்ல, கன்மலைகளை பிளந்து தண்ணீரை வரப்பண்ணினார். காலையில் நான் பேசும்போது சொன்னேன், எவ்வளோ பேர் இருந்தாங்க மக்கள். தண்ணி வேணும்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறான் தெரியுமா? எவ்வாறு மன்னாவை கொடுக்குறேன், காடையை கொடுக்குறேன். கரெக்டாக வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்குறேன், தூரத்துலேருந்து காடையை கொடுக்குறேன். காடையை கொடுத்து சாப்பிட்டீங்களாப்பா? ரைட்டு. கைலியை கட்டுங்க, கிணறு தோண்டுங்க சொல்லிக்கலாமா இல்லையா? காடையை சாப்பிட்டீர்கள், கைலியை கட்டிக்கொண்டு, கைலினா லுங்கி கட்டிக்கொண்டு கிணறு தோண்டுங்க சொல்லிக்கலாமா இல்லையா? அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுமா? கன்மலையை பிளந்து தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுத்தார். என்னை கேட்கும் தெய்வ பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், மேபி யூ ஆர் இன் அ பிளேஸ் தட் இஸ் நாட் ரீச்சபிள், பட் ஸ்டில் த பவர் ஆஃப் காட் வில் ரீச் யூ அண்ட் இட் வில் பேவ் அ வே ஃபார் யூ ஸோ தட் யுவர் பிளெஸ்ஸிங் வில் ரீச் யூ. உன் ஆசீர்வாதம் உன்னை வந்து சேரும்படி அவர் பூமியை பிளந்து ஆறுகளை உண்டு பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். மூணாவதாக ஆபகுக் 3வது அதிகாரம், அதிலே 3வது வசனம். தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்திலிருந்தும் வந்தார். அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. பூமி நிறைந்தது அப்படின்னு போட்டு பாருங்க. ஸோ பூமியை அளந்தார், பூமியை பிளந்தார், பூமியை நிறைத்தார். எப்படி நிறைச்சிருக்கிறாரு? 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் என்ன போட்டுக்குன்னா, பூமி கர்த்தரை அறிகிற, கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும். கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினாலே. ஸோ பூமி தேவனை அறிகிற, தேவ மகிமை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும் போதெல்லாம் அது துதியினாலே நிரம்புகிறது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த நாட்களிலே தேவ மகிமை பற்றிய ஒரு அறிவு, தேவ மகிமை, அதை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவரை ஆராதிக்கும் போது அந்த மகிமை வெளியரங்கமாகிறது. அவருடைய பிரசன்னம் எங்கேயோ அங்கே அவருடைய கிரியைகள், அவருடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. வேதம் சொல்லுகிறது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது.
ஆகாய வெறிகள் அவருடைய கைகளின் கிரியைகளாக இருக்கிறது. காரணம், ஒரு கல்யாண வீட்டிலே வந்து அற்புதத்தை செய்தார், தமது மகிமையை வெளிப்படுத்தினார். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் முதலாவது நான் சொன்னேன், பூமியை அளந்தார் என்று சொல்லும் பொழுது உங்களுக்காய் பாதைகளை உண்டு பண்ணுகிறார். பூமியை பிளந்தார் என்று சொல்லும் பொழுது உங்கள் ஆசீர்வாதம் உங்களிடத்திலே வரும்படி செய்கிறார். மூன்றாவது, பூமியை நிறைத்தார் என்று சொல்லும் பொழுது இந்த பூமி எல்லாம் துதியினாலே நிரம்புகிறது. அப்போ 3 விஷயங்கள் சொல்லலாம். முதலாவது, you will reach your promised destiny. ரெண்டாவது, your blessings will reach you. மூணாவது, just because of the glory of God, your testimony will reach nations. உங்கள் சாட்சிகள் பூமி எங்கும் துதியை ஏற்படுத்தும். இது ஆண்டவர் செய்ய போகிறாரு. நான் இதை முதலாவது இந்த 3 காரியங்களை நான் சொன்னேன். அடுத்தபடியாக வந்து இன்றைக்கி காலையில் ஒரு 4 காரியங்களை நான் பேசினேன். அவைகளை நான் உங்களுக்கு வரிசைப்படுத்தும்படி விரும்புகிறேன். முதலாவது ஆபகுக் 3ஆம் அதிகாரம், அதிலே 4வது வசனம். அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது, அவருடைய கரத்திலிருந்து. ரைட், அவருடைய பிரகாசம் அதான் முதலாவது நான் சொல்ல போறேன். அவருடைய பிரகாசம். ஸோ அவருடைய பிரகாசம் எப்படி இருந்துச்சாம்? அது சூரியனை போல இருந்ததாம். சூரியனை போல அவருடைய பிரகாசம். ஸோ நான் 4 காரியங்களை ப்ராஃபட்டிக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த 4 காரியங்களையும் ஒரு சிறு பிள்ளை விசுவாசிப்பது போல நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஸோ முதலாவது, அவருடைய பிரகாசம், சூரியனை போல இருக்கிற அவருடைய பிரகாசம். அப்படின்னா என்ன? அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களில் நீங்கள் புதிய துவக்கங்களை பார்ப்பீர்கள். a new beginning. ஒழுங்கின்மையாக இருந்துச்சு, இருள் நிறைவாக இருந்துச்சு, வெறுமையாக இருந்துச்சு. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், வெளிச்சம் உண்டாகிறது. let there be light. அப்போ அவருடைய பிரகாசம் எங்கே வருகிறதோ அங்கே புதிய துவக்கங்கள் இருக்கிறது, நியூ பிகினிங். எனவே உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்கள் சூழ்நிலையை பார்த்து தீர்க்கதரிசனமாக சொல்கிறார், இந்த ஜூன் மாதத்தில் you will be able to see new beginnings in your life. Just like sunrise, சூரியன் உதிக்கிறது போல, சூரியன் உதிக்கும் போது இருள் விலகி போவது போல, அறியாமையின் இருள், நிலையற்ற தன்மையான இருள், the darkness of uncertainty, the darkness of ignorance, the darkness of fear, it will all diminish. சகல இருளின் ஆதிக்கத்தையும் இருளின் கிரியைகளையும் அதன் சகல கோட்பாடுகளையும் அகற்றி தம்முடைய வெளிச்சத்தாலே ஒரு புதிய துவக்கத்தை உங்கள் வாழ்க்கையிலே இந்நாட்களில் நிச்சயமாக ஏற்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது அதே ஆபகுக் 3 அதிலே 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது, அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின, அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. ரைட். ரெண்டாவது, அவருடைய பராக்கிரமம், மறைந்திருந்த அவருடைய பராக்கிரமம். ஸோ முதலாவது அவருடைய பிரகாசம், ரெண்டாவது அவருடைய பராக்கிரமம். அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது என்று எழுதியிருக்கிறது. அங்கே மறைந்திருந்தது. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த பராக்கிரமம், அவருடைய பராக்கிரமம் எங்கே மறைந்திருக்கு தெரியுமா? உங்களுக்கு பின்னாடி. அவருடைய பராக்கிரமம் உங்களுக்கு பின்பதாக மறைந்திருக்கிறபடினால இது என்ன செய்ய போகுதுன்னா, it is going to bring forth a new boldness in your life. Not just a new beginning, but a new boldness. ஒரு புதிய தைரியத்தை கொண்டு வரப்போகிறது. ஹல்லேலூயா. நீ எல்லாம் கவனிங்க. நான் இதே உதாரணத்தை தான் காலையில் சபையிலையும் சொன்னேன். ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன், ஒருவேளை தெரியல எனக்கு. ஓமான் தேசத்தில் நான் ஊழியத்துக்கு போன நாட்களில்
ஒரு ஒரு அங்கிள், வயசான ஒரு அங்கிள் இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க சபையில். நான் அதாவது இப்படி ஆராதனை நடத்துகிற இடத்துக்கு வரேன். இது முதல்ல ஆரம்பிச்சிருச்சு, பட் நான் ஆராதனை நடத்துகிற இடத்துக்கு நான் கவனமாக பார்க்குறேன். ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுறான்னா, பெரிய சேட்டை பண்ணுறான். அவனை அப்படியே கடிந்து கொண்டுகிட்டு இருக்கிறார். ஹேய் உட்கார் அப்படி சொல்லிட்டு இருக்கிறார். ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கு. அவன் அப்படியே நேராக அந்த பக்கம் போனான். அவர் எதுவும் திட்டாரு, அப்படியே அந்த பக்கம் போனான். நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவன் நேராக போனான். போய் அவங்க அம்மா அங்கே நின்றுருந்தாங்க. அந்த சின்ன பையனுடைய அம்மா நின்றுருந்தாங்க. அவங்க ஆராதிச்சுட்டு அப்படியே கண்ணை மூடி அவங்க ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. நேராக போனான். அவங்களுக்கு பின்னாடி அவங்க சேலையை பிடிச்சிட்டு அப்படியே மறைஞ்சு நின்று அவரை பார்த்தான். அவர் திரும்பி பார்த்தார். என்ன செய்கிறான், திரும்பி சேட்டைக்கிட்ட பண்ணுறானா அப்படி திரும்பி பார்த்தார்ல. அவரை பார்த்தோடனே அங்கேருந்து இந்த அம்மா சேலைக்கு பின்னாடி இருந்து அவரை பார்த்து அப்படின்னா, அவருக்கு என்னன்னு தெரில, அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஜெபத்தில் யாராவது பார்க்குறாங்களான்னு பார்த்தாரு. நான் பார்க்குறத அவர் பார்க்கல, யாரும் பார்க்கலன்னே அமைதியாக இருந்துட்டார் அவர். ஆனால் அங்கே ஒரு சத்தியம் எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த மகனுக்கு ஒரு பெரிய துணிவு எப்படி வருது தெரியுமா? பிகாஸ் he has his mom on his behind. உங்களுக்கும் எனக்கும் பின்பதாக அவருடைய பராக்கிரமம் மறைந்திருக்கிறது. ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்னார், கிதியோனே உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ. I stand behind you. My majesty is backing you. என்னுடைய மகத்துவம், என்னுடைய மகிமை உனக்கு பின்புலமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த மாதத்தில் ஆண்டவர் ஒரு நியூ பிகினிங்கை கொடுக்குறார். அது மட்டும் இல்லை, a new boldness for you to step in faith. விசுவாசத்தில் துணிந்து அடியெடுத்து வைக்கும்படி. யோர்தான் பிரவாகித்து கொண்டுதான் இருந்தது, ஆனால் விசுவாசத்தில் துணிந்தவர்கள் கால் எடுத்து வைத்தார்கள், அற்புதம் நடந்தது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு, மறந்துடாதீங்க. ஆண்டவருடைய பராக்கிரமம் உங்களுக்கு பின்பதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, மூணாவதாக ஆபகுக்கு 3 அதிலே 6வது வசனம். அவர் நின்று பூமியை அளந்தார், அவர் பார்த்து புறஜாதிகளை கரைய பண்ணினார். அவர் பார்வை அப்படிதானே, அவர் பிரகாசம், அவருடைய பராக்கிரமம். 3வது என்னது? அவருடைய பார்வை. அவர் பார்த்தார். அவருடைய பார்வை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, எல்லா குறைவையும் நிறைவாக்குகிறதா இருக்கு. ஸோ நான் முதலாவது நியூ பிகினிங்னு சொன்னேன், 2வது நியூ போல்ட்னஸ்ன்னு சொன்னேன், 3வது நியூ பிளெஸ்ஸிங். அவர் பார்த்தார். வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது நான் எந்த புஸ்தகத்தையும் வாசிக்கிறதே கிடையாது, பைபிள் மட்டும்தான் வாசிப்பேன். புஸ்தகத்தை வாசிக்கிற தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஆவியானவருடைய உதவியை கேட்டு ஆவியானவரிடத்திலே ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்வது சால சிறந்ததாக இருக்கும். வேதாகமத்தில் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவரிடத்தில் ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டீங்கன்னா, அவர் அதை உங்களுக்கு கற்றுத்தரும் பொருட்டு அவர் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைப்பார். ஆனால் அந்த கேள்விக்கு அவர் கொடுக்க போகிற பதில் ஒரு வெளிப்பாடாக இருக்கும். அப்போது லூக்கா 5ஆம் அதிகாரத்தை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது நான் ஒரு கேள்வியை ஆண்டவரிடத்தில் வைத்தேன். ஆவியானவர் என்னிடத்தில் ஒரு கேள்வி வைத்தார். என்ன கேள்வி வைத்தார்னா, இந்த படகு எப்பொழுது நிரம்பினது என்று கேட்டார். இந்த படகு எப்பொழுது? ஏன்னா எல்லாத்தையும் பிடிச்சாங்க, 2 படகையும் கரையில் அப்படியே நிறுத்தி விட்டு இயேசுக்கு பின்னாடி போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அற்புதத்தை பார்க்கிலும் அந்த அற்புதத்தை செய்த தேவன் முக்கியத்துவம் உடையவராக இருந்தார். They loved Jesus more than his miracles, so they followed him.
ஸோ அதை நான் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது என்கிட்ட ஆண்டவர் கேட்டார், இந்த படகுகள் எப்பொழுது நிரம்பினது? உடனே நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் போய் பிரசங்கம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்டீங்க, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கன்னு சொன்னீங்க, அப்புறம் வலை போட்டாங்க, அதுக்கப்புறம் படகு நிரம்பிச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னார், இல்லை 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 இல்லை, நீ போய் பாரு, அதில் ஒரு வசனம் இருக்குது, கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். கெனசரேத்து கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். அப்போ சொன்னார் ஆண்டவர், நான் அதை பார்த்தம்போதே அதை நிரப்பிட்டேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த லாங்குவேஜ் நமக்கு புரியாது. அதாவது யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. தம்பி அதை எடுத்து வாசிங்க. யோசுவா 24ல் அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, ஆபிரகாமை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். 3வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 24:3. நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். இது தப்பான ஸ்டேட்மெண்டால இருக்கு. எப்படி இருக்கணும் கரெக்டா? அவனுக்கு ஈசாக்கை கொடுத்து அவன் சந்ததி திரட்சி ஆக்கினேன், அப்படி தானேங்க இருக்கணும். கரெக்டு தானே? நம்ம ஃபார்முலா அப்படி தானே வேலை செய்யுது. ஆனால் அங்கே அப்படி போடலை. என்ன போட்டிருக்கு? அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். பிரைஸ் தி லார்ட். ஒன்றுமே இல்லை, ஆனால் அவருடைய பார்வை எப்படி தெரியுமா? அதெல்லாம் நிறைவாக பார்க்குற பார்வையாக இருக்கு. அவர் முதல்ல பார்த்துட்டு தான் பேசவே செய்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆபிரகாம்கிட்ட எப்படி விசுவாசத்தில் பார்க்கறதுன்னு சொல்லி கொடுத்தாரு. ஆமீன். விசுவாசத்தில் எப்படி பார்க்கறது, விசுவாசத்தில் எப்படி பேசுறது, விசுவாசத்தில் எப்படி நடக்கிறது. எனக்கு ஏசப்பா சொன்னார், அப்பா நான் அந்த 2 படகுகளை பார்த்த உடனேயே அந்த படகுகள் நிரம்பி விட்டது. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த வெற்றிடங்கள் இருந்தாலும் இயேசுவின் பார்வை அவைகளின் மேல் வருகிறது. ஆண்டவர் அதை பார்க்கிறாரு. நீர் என்னை காண்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ உங்களை பார்த்துட்டார், உங்கள் சூழ்நிலையை பார்த்துட்டார். ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் காசு இல்லையே, அதை பார்த்துட்டார். இப்போ என்ன செய்ய போகிறோம்? மகளுக்கு அட்மிஷனுக்கு எல்லாம் செய்யணுமே, என்ன பண்ண போகிறோம்? அதுக்கெல்லாம் பணம் இருக்கா? பார்த்துட்டாரு. திருமணம் பண்ணி கொடுக்கணுமே, காசு இருக்கா? பார்த்துட்டாரு. எல்லாத்தையும் பார்க்குறாரு. உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் குறைவுபட்டு இருந்தாலும் அவருடைய பார்வை அதன் மேல் வருகிறது. ஸோ there is going to be a new blessing. Praise the Lord. இந்த மாதத்தில் உங்களுடைய வெறுமைகள் நிறைவடையும்படிக்கு ஒரு புதிய நன்மை, ஒரு புதிய ஆசீர்வாதம் நிச்சயமாய் உங்களிடத்திற்கு வருகிறது. ஹல்லேலூயா. நாலாவதாக ஆபகு 3:13. உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ண வைத்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். அதுக்கப்புறம் கழுத்தளவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டில் இருந்த தலைவனை வெட்டினீர். ரைட். ஓகே. ஸோ புறப்படுதல், அவருடைய பிரகாசம், அவருடைய பராக்கிரமம், அவருடைய பார்வை. 4வது அவருடைய புறப்படுதல். அந்த புறப்படுதல் என்ன போட்டிருக்கீங்கன்னா நியூ பிரேக் த்ரூன்னு போட்டிருக்கேன். ஏன்னா திறப்பாக்கி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ காட் இஸ் பிரிங்கிங் எ நியூ பிரேக் த்ரூ இன் யோர் லைஃப். இதுவரைக்கும் இல்லாத ஒரு புது பிரேக் த்ரூ, ஒரு நியூ பிரேக் த்ரூ பாயிண்ட் உங்கள் லைஃப்பில் கொண்டு வருகிறார். நீங்கள் அதை விசுவாசியுங்கள். நான் இதிலிருந்து தான் இன்றைக்கி நான் பேசும்படி விரும்புகிறேன். ஏன்னா 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம்
2 சாமுவேலில் 5ஆம் அதிகாரம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சூழ்நிலை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசிக்கலாம். அதாவது 22 வாசிங்க. பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். அப்புறம் தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். ஆமென். பிரைஸ் காட். இந்த அதிகாரம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அதிகாரம். ஏன்னா it talks about a very special anointing. தாவீது 3 முறை அபிஷேகம் செய்யப்படுகிறான். இது 3வது முறை அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சம்பவம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் அவனுக்கு ஆளுமை கொண்டு வரும்படிக்கு இந்த anointing, this anointing literally moved him from Hebron to Jerusalem. எருசலேமில் இருந்தால் மட்டும்தான் சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளுகை செய்ய முடியும். இதுக்கு முந்தின அபிஷேகம் அவனை எபிரோனுக்கு கொண்டு வந்தது. முதல்ல பெத்லகேமில் ஈசாயின் வீட்டிலே ஒரு அபிஷேகம், அங்கிருந்து அந்த அபிஷேகம் எபிரோனுக்கு கொண்டு வந்து, எபிரோனிலிருந்து இந்த அபிஷேகம் அவனை எருசலேமுக்கு கொண்டு வருகிறது. அனாயிண்டிங் எப்போவுமே என்னன்னா வந்து it will keep on increasing in your life, God's anointing. So ஃபஸ்ட்டு சாமுவேல்ன்ற ஒரே ஒரு ஆள் தைலத்தை எடுத்துகிட்டு வந்து தடுமாற்றத்தோடு தலையில் ஊற்றுற. அவருக்கே சந்தேகமாக இருக்குது, இவன் தானா, இவனாக தான் இருக்குமோ அப்படின்னு தலையில் ஊற்றுறாரு. ஆனால் அடுத்த லெவல் ஒரு கோத்திரம் அவனை அங்கீகரிக்கிறது, அந்த அபிஷேகத்தை அங்கீகரிக்கிறது. ஆனால் இந்த 3rd லெவலில் எப்படி இருக்குன்னா, the whole nation approves the anointing, accepts, acknowledges the anointing. ஸோ இந்த அதிகாரம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் நம்புகிறேன் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் இன்ஃப்ளூயன்ஸை அதிகரிக்கும் நாட்களுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். ஏன்னா இந்த வாக்குத்தத்த வசனம், நம்ம வாஸ்தவ வாக்குத்தத்த வசனம் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்களேன் என்ன போட்டிருக்குன்னு பாருங்களேன். அதாவது ஆண்டவராகிய கர்த்தரின் பலன் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். உயரமான ஸ்தலங்களில். ஸோ நீங்கள் வந்து இந்த வசனத்தை உண்மையிலே பார்த்தீங்கன்னா வந்து 2 முறை, இதுக்கு முன்னாடி 2 முறை, மொத்தம் 3 முறை சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 18லையும் இருக்குது, அதே மாதிரி 1 சாமுவேல் 22லையும் இருக்குது. இதே இது வசனம் உயரத்தில் நிற்க பண்ணுவார், நடக்க பண்ணுவார் அப்படின்னு இருக்குது. 3 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே எல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொன்னதெல்லாம் எப்படின்னா நிற்க பண்ணுவார், நடக்க பண்ணுவார் அப்படி தான் இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாடு ஒரு புதிய ஒரு பரிமாணத்திற்குள் வருகிறது. அங்கே என்ன சொல்ல தெரியுமா, உன்னதத்திலே உட்காரவும் பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். கிரேஸில் தான் வந்து ரெஸ்ட் இருக்குது பாருங்களேன். இளைப்பாறுதல் கிருபைக்குள்ளதாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இதே உயரத்தில் நிற்கிறோம், நடக்கிறோம், ஆனால் கிருபை வெளிப்பட்ட பிறகு உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் அவரோட கூட. பிரைஸ் தி லார்ட். ஸோ ஒரு எலிவேட்டட் ஸ்பிரிச்சுவல் இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு எலிவேட்டட் நியூ ஹைட், அதை நான் விசுவாசிக்கிறேன். திஸ் இஸ் such a season. இந்த நாட்களிலே உங்கள் ஆவிக்குரிய தரத்தை உயர்த்தி நீங்கள் ஆவிக்குரிய மண்டலத்திலே ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாய் தேவன் உங்களை நிறுத்த போகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ இங்கே பாருங்கள், இந்த 3rd லெவல் ஆஃப் அனாயிண்டிங்கில் டேவிட் மூவ் பண்ணும் பொழுது அவனுக்கு உள்ளேயும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, வெளியும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. உள்ளேயும் ஒரு பிரச்சனை, வெளியே ஒரு பிரச்சனை. உள்ளே வந்து குருடரும் சப்பானிகளும் தடுப்பார்கள்.
நீ போக முடியாது. யூ cannot proceed, யூ cannot move forward. ஸோ நம்ம இதை பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, குருடர்கள் அப்படின்னா அதாவது பார்க்க முடியாதவங்க, அப்படிதானே? அப்புறம் சப்பானிகள்னா நடக்க முடியாதவங்க. ஸோ இன்சைட், உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, cannot see, cannot reach, அப்படிதானே? ஸோ வெளியும் பிரச்சனை. இந்த ரெண்டு பிரச்சனையும் தாவீது இந்த அபிஷேகத்தை கொண்டு ரொம்ப அழகாக அவன் அதை ஹேண்டில் பண்ணான். இந்த முதல் பிரச்சனைக்கு அங்கே சொல்லப்படி, எவன் சாலகத்தின் வழியாய் போய் தாவீது ஆத்மா பகைக்கிற அந்த எபூசியரை அவங்க நிர்மூலமாக்குவானோன்னு சொல்கிறான். ஸோ ஒரு சாலகத்தின் வழியாக ஒரு வெற்றியும், அடுத்த வெற்றி எப்படின்னா சுழல் காற்றின் வழியாக, காற்று அசையும், அந்த காற்று அசைகிறத பாருங்க. ஸோ ஒரு புதிய ஏற்பாட்டு கண்ணாடியோடு அதை பார்க்கும் பொழுது அந்த சாலகத்தின் வழி என்று சொல்லப்படுவது வே ஆஃப் த வாட்டர், அப்படிதானே? வே ஆஃப் த வாட்டர், சுழல் காற்று, வே ஆஃப் த விண்டு, எல்லாமே யாரை குறிக்குதுன்னா ஆவியானவரை குறிக்கிறது. I don't know to whom I'm prophesying, but you may face problems within your family or within your circle, inside or outside, pressure inside or pressure outside. I want to tell you, there is a way, the way of the water and the way of the wind. So through the Holy Spirit you will be able to see a breakthrough this month. ஆவியானவர் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியாததை பார்க்கலாம், நீங்கள் அடைய முடியாத அடைஞ்சிடலாம். இங்கே தான் உங்களுக்கு போக முடியவே இல்லை, அங்கே போயிடலாம். நீங்கள் பார்க்கவே முடியல, பார்த்துடலாம். ஸோ வெதர் த பேட்டில் இஸ் இன்சைட் ஆர் த பேட்டில் இஸ் அவுட் சைட், உங்கள் மனதுக்குள்ளே சில பிரச்சனையா அல்லது உங்கள் வாழ்க்கைக்கு வெளியே பிரச்சனையா, த்ரூ த ஹோலி ஸ்பிரிட் யூ வில் வின். கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக புறப்பட்டிருப்பார். இங்கே அதே வசனம் தான் சொல்லியிருக்கு. நம்ம வாசித்தோம் 5ஆம் அதிகாரம் அதில் 24வது வசனம். அங்கே எழுதி என்ன வாசிக்கலாம்? முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது, ரைட், ஆமென், கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். ஆமென். ஸோ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன். இதில் இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, பெலிஸ்தர் திரும்ப வந்து ரெப்பாயின் பள்ளத்தாக்கில் இறங்கினார்கள். சிலருடைய பிரச்சனை எப்படி இருக்குன்னா, ஏதோ ரீஅக்கர் ஆகிற மாதிரி இருக்கு. சேம் பிளேஸ், சேம் பீப்புள். ஸோ யார் முன்னாடி பிரச்சனை பண்ணாங்களோ அவங்க தான் பிரச்சனை பண்ணுறாங்க. எந்த இடத்துல பிரச்சனை பண்ணாங்களோ அதே இடத்துல திரும்ப பிரச்சனை பண்ணுறாங்க. இதுதான் உங்கள் சூழ்நிலையாக இருந்தால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, கவலைப்படாத, இந்த முறை அந்த யுத்தம் என்னுடையது, நான் உனக்காக புறப்படுகிறேன், கர்த்தர் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார். Praise the Lord. So get ready for a new beginning, get ready for new boldness, get ready for new blessing, and get ready for new breakthrough. நீங்க விசுவாசித்தா இந்த மாதத்தில் தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் காண்பீர்கள், நிச்சயமாய் காண்பீர்கள். பாரமாயிருப்பதெல்லாம் துதிப்பாடலாய் மாறும். அவருடைய பிரதியுத்தரம் வரும்போது நிச்சயமாகவே பிரதியுத்தரம் வந்திருக்கிறது. கண்களை மூடி நம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆண்டவரே மாதத்தின் முதல் நாள் இரவிலும் ஆண்டவரே பாரமாய் இருப்பதெல்லாம் துதி பாடலாய் மாறும். உம்முடைய பிரதியுத்தரம் வந்துவிட்டபடியினால், உமது வார்த்தை நீர் அனுப்பிவிட்டபடியினால் ஆண்டவரே அப்பா, பர்வதங்களையும் தாழ்த்தி பாதைகளை அமைத்து, ராஜரீக பாதைகளை அமைத்து உம்முடைய சித்தத்தை மகிமையாய் நிறைவேற்றி ஆண்டவரே வறண்ட இடங்களில் ஆறுகளை வரப்பண்ணி அப்பா ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவினால், உமது மகிமை அறிகிற அறிவினால்,
உம்முடைய அதிசய அற்புதங்களினால் பூமியே துதியினால் நிரம்பும்படி சாட்சிகளை ஏற்படுத்துகிறதற்காய் நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் பிரத்யட்சமான கிரியைகளை செய்வீராக என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ போல்ட்னஸ், ஒரு நியூ பிளெஸ்ஸிங், ஒரு நியூ பிரேக் த்ரூ உண்டாகும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமது கரம் அற்புதங்களை செய்வதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அபிஷேகத்தின் நிமித்தமாக ஆவியின் மண்டலத்திலே இதுவரைக்கும் ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்கள் அனுபவித்திராத உயரங்களில் எங்களை நிலைநிறுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய மண்டலத்திலே இன்னும் அதிகமாய், இன்னும் அழுத்தமாய் ஆதிக்கம் செய்யும்படி உமது அபிஷேகத்தினாலே நிறைத்து வழிநடத்தும் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் கரங்களை தருகிறோம். இந்த மாதம் முழுவதிலும் போக்குவரத்து எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பிரயாணங்களில் கூட இரும். எல்லா ஊழியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா கிரியைகளையும் ஆசீர்வதியும் தகப்பனே. வியாபாரங்களை ஆசீர்வதியும். வேலை ஸ்தலத்தில் உம்முடைய தயவும் உமது கிருபையும் இரக்கமும் ஆசீர்வாதங்களும் பெருகட்டும். ஞானமுள்ள ஆலோசனைகள் வெளிப்படட்டும் தகப்பனே. கர்த்தர் மகிமைப்படுவீராக. எங்களை உடைய கரங்களை தருகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.